நேயர்களே, இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. இந்த படம் படத்தை ரிலீஸ் ஆகி 500 கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. இந்த ஜனநாயகனுடைய படம் நஷ்டம் ஏற்பட்ட பின்பு கேவிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் பெங்களூரிலிருந்து நடிகர் விஜய்கிட்ட பேசினாங்களாம். அதற்கு நடிகர் விஜய் அவர்கள் தாங்கள் அதற்கு மாற்றாக மற்றொரு படம் ஒன்றை நடித்து தரப்போகிறார் என்றும் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாக கோலிவுட்டில் இருந்து செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்கணும். இப்போது பேரரசு போன்ற இயக்குனர்கள் இதே மாதிரி ஒரு நிறைய ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினிமா வட்டாரத்தில் நாம் கேட்டபோது நடிகர் விஜய் இந்த படம் நடிக்காமல் போனது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை அல்ல. ஆனால் அவரை நம்பி இருக்கும் ஒரு பெரும் கூட்டம் தீனி இல்லாமல் போய்விடும். பலருடைய வாழ்வாதாரம் அதிலே இருப்பதாகவும் சினிமா துறை சேர்ந்த பல ஜாம்பவான்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அப்படி என்னன்னா, அவர் சொல்கிறாங்க, ஒரு படம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் வாங்கிட்டு போகிற பணத்தோடு நிற்காதுங்க. அதில் எத்தனையோ கலைஞர்கள், பின்னணி கலைஞர்கள், சமையல் கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள், லைட் பாய்ஸ், இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அசிஸ்டன்ஸுகள், கேமராமேன், எவ்வளோ பேர், கொஞ்சம் நெஞ்சமில்லை. அந்த படத்திற்காக ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற யூனிட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும், டிரைவர்ஸ், அதற்கு பிறகு விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட், படம் ரிலீஸ் ஆகிறது, காஃபி கடை, டீ கடை, பாரு, இப்படி எல்லாமே ஒரு சினிமாவை வைத்து செழிக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் இப்போ பேரரசு போன்ற முன்னாள் அவரை வச்சு இயக்குனவர்களும் பல தயாரிப்பாளர்கள் நிறைய பேரெல்லாம், லோகேஷ் கனகராஜ், நெப்போலியனா, நிறைய பேரெல்லாம் சொல்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே ஆனால் வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் கொடுங்கண்ணே அப்படின்ன மாதிரி அவருக்கு இப்போ ப்ரெஷர் போயிட்டுருக்கான். ஆனால் இப்போ அதை பற்றி அவர் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், அது ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை அது உண்மைதான். இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு வேணால் பணம் இருக்கலாம், ஆனால் அவரை நம்பி பல கோடிக்கணக்கான ஜீவன்கள் லட்சக்கணக்கிலே இதன் மூலம் பிழைத்து கொள்வார்கள். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு படம் என்றால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் அதிலே வேலை செய்வார்கள். அவர்களில் ஒரு வீட்டுக்கு 2 பேர் என்றாலும் ஆயிரக்கணக்கான பேருக்குடைய வாழ்வாதாரம் அதிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு சொன்னதாகவும், அடுத்த ஒரு படத்தை கேவி ப்ரொடக்ஷனுக்கு அவர் செய்து கொடுக்க தன்னாலான எல்லா வேலைகளையும் செய்ய இருப்பதாக இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், திரைத்துறை வாழ்க்கையும் சினிமாவையும் ஒருவர் சக லெவலில் அவர் பயணிக்கலாமா என்ற கேள்வி நமக்கு எழத்தான் செய்யும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இருக்கிறார் என்று சொன்னால் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இனி அவர் தனது பொது வாழ்க்கையிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது அவர் ஆரம்ப கட்டத்திலே சமூக பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி படத்தை எடுத்தார். திருடாதே, இந்த மாதிரியான சமூக விஷயங்கள், அக்கிரமத்துக்கு எதிராகவே போராடுவார். அது பின்பு அவருடைய ஆட்சிக்கு அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டை உருவாச்சு. இதே போன்ற காட்சிகள் இனி எடுக்கப்பட வேண்டும். இந்த சின்ன பசங்க ஆடுறது, கில்லி கல்லி ஜிப்ஸ் இப்படி இல்லாமல் சமூகம் சார்ந்து பிரச்சனைகளை மையப்படுத்திய நல்ல ஆழமான கதைகள் உள்ள படத்தை அவர் எடுத்தால் அதில் ஒரு மொராலிட்டி இருக்கணும், ஒரு மாரல் கோடு இருக்கணும். அதை அவர் கொடுக்கின்ற போது அவரை நம்பி இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியும் செழிக்கும். அது அல்லாமல் அவருக்கான அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அது நல்ல ஒரு பாதையை காட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் யதார்த்தமும் உண்டு.
இப்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மாதம் ஷூட் கொடுக்கலாம். அவர் அதில் ஒரு குடும்பத் தலைவராக ஏராளமான நடிக்கலாம். அப்போ ஏராளமான வாக்காளர்கள் அவர் பக்கம் இருப்பார். எப்போதும் இந்த யங்ஸ்டரை கவருங்கிறதுக்கு அசிங்கமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத விட நல்ல விஷயங்களை, சமூக கருத்து, கல்வி கருத்து, அறம் சார்ந்த கருத்து, மதம் சாதி உணர்வுகளுக்கு எதிரான கருத்து, ஒற்றுமையான கருத்து, தேசத்தின் நன்மை தரக்கூடிய கருத்து, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பிரமாண்டங்களை தாண்டி சாமானியமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. அவருக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஹேஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம். எல்லாம் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படின்னு அவரே சொல்லுகிறார். ப்ரமோஷன் இருக்கிறது. போகிற இடங்களில் ஒரு ஜனரஞ்சகமான மக்கள் கூட்டம் பெரும் அளவில் அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு கால சூழ்நிலையில் அவர் மீண்டும் திரைப்படத்தில் நடித்தால் அவருடைய ரசிகர்கள், அவர்களுடைய பின்பற்றுபவர்கள் கோடானு கோடி பேர், அவர்களுக்கு வாழ்வளிக்க வழி இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே சமயம் அதை அவர் எப்படி செய்ய போகிறார் என்ற கேள்விதான் முக்கியம். இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அவர் பெற்றால், வெற்றி என்பது நான் சொல்வது தொகுதிகளை சொல்லவில்லை, ஒரு பெரும் சதவீத கணக்கான வாக்குகளை அவர் குவித்தார். 25% வாக்கு பெற்றார்னு வைத்துக்கொள்வோம். அடுத்து அவர் 30% ஆகிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்லுவார், 20% வாக்கு பெறலாம், 15க்கு மேலே பெறலாம். அப்படி இருக்கின்ற போது அவருடைய அந்த நீர் ஓட்டம் அவருக்கான தெளிவான பாதையை வகுத்து கொடுக்கும் அரசியலில். அப்போ அந்த தெளிவான பாதையை வகுத்து கொடுக்கிற போது அவர் அதைக்கேற்றவாறு கதைகளை கேட்டு ஒரு வருடத்திற்கு 1 or 2 படங்கள் கொடுத்தால் இந்த திரைப்பட கலைஞர்கள், இயக்குநர்களுடைய மனோ வலி நீங்கும். அவருக்கு அதில் 2 in 1 பர்பஸ். ஒன்று, திரைப்படத்தில் அவருக்கான பெருமையை ஈட்டித்தரும். பல குடும்பங்கள் அதன் மூலமாக உணவுக்கு அவருக்கு சொன்ன மாதிரி கொடுப்பார் என்று அவரை நம்பி இருக்கக்கூடிய சினிமா ஒப்பனை கலைஞர்களிலிருந்து, இயக்குநர்களிலிருந்து பல சொல்வதில் அது நிறைவேறும். ஒன்று, அதை விட்டுருங்க. இரண்டாவது, 1957களில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி காங்கிரஸிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு இணைந்து ராமச்சந்திரன் உன் முகத்தை காட்டு என்று பெருந்தலைவர் பேரறிஞராகிய பெருந்தகை அவர்கள் சொன்ன அளவிற்கு திரைப்படம் ஒரு பெரிய ஊடகமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில். 70 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 70 வருஷம் ஆச்சு திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அந்த 70 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு அதைவிட அதிகமாக ஷார்ட் கிளிப்பிங்ஸ்லாம் நிறைய வருது. அதெல்லாம் கொண்டு மக்களிடம் சேர்க்கிற அளவிற்கு இவரே போகாமல் திரைப்படத்தில் உள்ள நல்ல காட்சிகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருப்பது தான் அவருக்கு. அதை அவர் கூட இருக்கிறவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள்? உண்மையிலேயே இதையெல்லாம் முறைப்படுத்தக்கூடிய தகுதியும் தரமும் அவர்களுக்கு இருக்கிறதா? இது ஒரு கேள்வி நமக்கு எழத்தான் செய்யும். உண்மையிலேயே இதையெல்லாம் கோடிஃபை பண்ணி ஒரு மாரல் கோட் அடிப்படையில் சில விஷயங்களை அவர் செய்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்க வேண்டும். ஒருவன் பணம் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அவனுடைய பணம் மட்டுமே அவனுக்கு அது நிலைத்திருக்க முடியாது. அவனுக்கு ஒரு நல்ல அட்வைசர் இருக்கணும். இந்த பணத்தை நீ முதலீட்டிய இந்த செல்வத்தை எந்த வழியில் ஈட்டியிருக்கிறாய், எந்த வழியில் ஈட்ட வேண்டும், அதை எந்த வழியில் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி பல பேரை பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் கூட சிலர் சொன்னார், எனக்கு நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற போது இன்றைக்கு எனக்கு ஒரு 100 ஏக்கர் சொத்துக்கிட்ட இருக்குது. ஒரு பெரியவர் சொல்லுவாருன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது அவர் இன்னொரு நண்பரோடு இருந்தார். அவர் தரகர். அவர் நிறைய சொத்துக்களை இவருக்கு அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தார். கடைசியில் அவருக்கு தரவு கிடைத்தது, இவருக்கு சொத்து கிடைத்தது. ஆக சேர்க்கை நல்ல சேர்க்கையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் திரு விஜய் அவர்களுக்கு சேர்க்கை நல்ல சேர்க்கையாக இருந்தால் அவர் இந்த கிடைக்கிற இந்த உலகத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு தான், அது ஒரு பெரிய வாய்ப்பாக அவரை களப்படுத்தும். ஒரு பெரிய அளவில் அவரை கொண்டு இட்டு சென்று விடக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் படம் நடிக்க வேண்டும் தான்.
ஆனால் அது அவருடைய மனோநிலைகள் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. பாரிய அழுத்தத்தில் அவர் இருக்கலாம். அவரை காலி செய்வதற்கு, அரசியலிலிருந்து ஓடி போய் எங்கேயாவது ஒளிந்து போ என்று சொல்வதற்கு இன்றைக்கு பலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் அவர் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அரசியல் அவ்வளோ எளிதானதல்ல. அதை எதிர்கொண்டு அவர் மேலே வருவாரா? அந்த இடைவேளையில் மீண்டும் தான் விட்ட சினிமா கலைஞர்கள் எல்லோருக்கும் ஒரு வாழ்வு அளிப்பாரா? பேரரசு போன்ற முன்னாள் இயக்குநர்கள் கேவி நிறுவனத்திற்கு அடுத்த படம் தயாரித்து கொடுப்பது தொடருமா, அல்லது அந்த ஒரு படத்தோடு நின்று போய்விடுமாங்கிற கேள்விகளுக்கு பதில் தொங்கித்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கலான நியூஸை நான் அடுத்து உங்களை சந்திக்கிட்டேன். நன்றி.